காய்கறிகள் விதை தொகுப்பு. காய்கறிகள் பழங்களின் தினசரி தேவை சராசரியாக ஒரு நபருக்கு 400 கிராம் ஆகும். ஊட்டச்சத்து மிக்க நஞ்சற்ற காய்கறிகள் கிடைப்பதை உறுதி செய்திடவும், மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும், வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், கொத்தவரை, கீரை வகைகள் போன்ற 6 வகையான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு 15 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். பழச்செடிகள் தொகுப்பு. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விரைவில் பலனளிக்கும் பப்பாளி, கொய்யா, எலுமிச்சை ஆகிய 3 வகையான பழச்செடிகள் அடங்கிய பழச்செடி தொகுப்புகள் 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் காய்கறிகளின் தேவைக்கேற்ப அவற்றின் பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கும் பொருட்டு தக்காளி, வெங்காயம், முருங்கை, கத்திரி, பச்சை மிளகாய், வெண்டை, கீரை போன்ற முக்கிய காய்கறி பயிர்கள் 14,000 ஏக்கரில் பரப்பு விரிவாக்கம் செய்யப்படும். இந்த பரப்பு விரிவாக்கம் பெருமளவு சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு சென்னைக்கான காய்கறி தேவை நிறைவு செய்யப்படும். வைட்டமின்கள், நார் சத்துகள், இரும்பு சத்து, தாது உப்புகள் போன்ற சத்துக்கள் நிறைந்த பழங்களின் சாகுபடி பரப்பானது 12,000 ஏக்கரில் ஊக்குவிக்கப்படும். பந்தல் காய்கறிகளின் உற்பத்தியை அதிகரிப்பிற்காக 1,200 ஏக்கர் பரப்பில் பந்தல் காமிப்புகள் ஏற்படுத்தப்படும். பயிர் வகை உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட 2025-26 ஆண்டில் பயிர் பெருக்கு திட்டம் 5,72,000 ஏக்கர் பரப்பளவில் 2,50,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் துவரையின் பரப்பு குறைந்து கொண்டே வரும் நிலையில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பல்வேறு சீரிய முயற்சிகளால் துவரை பரப்பு 1,59,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. துவரை சாகுபடி பரப்பு குறைந்து வரும் மாவட்டங்களில் 80,000 ஏக்கர் பரப்பில் துவரையை தனிப்பயிராகவோ, வரப்பு பயிராகவோ அல்லது ஊடு பயிராகவோ பயிரிடுவது ஊக்குவிக்கப்படும். பயிர் வகைகள் விதை தொகுப்பு. புரதச்சத்து நிறைந்த மரத்துவரை, காராமணி உள்ளிட்ட பயிர் வகைகளை இல்லந்தோறும் வளர்க்கும் பொருட்டு பயிர் வகை விதைகள் அடங்கிய தொகுப்பு 1 லட்சம் இல்லங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். புரதச்சத்து மிகுந்த காளான் உற்பத்தியை பெருக்குவதுடன் புதிய தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும் ஊரக பகுதியில் 5 காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்திட மானியம் வழங்கப்படும். உழவர்கள் தாங்கள் விளைவித்த காய்கறி கனிகளை நுகர்வோருக்கு நேரடியாக விற்பனை செய்திட 4,000 நடமாடும் விற்பனை வண்டிகளுக்கு மானியம் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். தமிழ்நாட்டில் தென்னை 11,65,000 ஏக்கரில் பயிரிடப்படுகிறது. தென்னை மரங்களிலிருந்து தேங்காய், இளநீர், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், நீராபானம், தென்னை நார் போன்றவையும் பல்வேறு வகையான மதிப்புக்கூட்டு பொருட்களும் கிடைக்கின்றன. வைத்த பிள்ளையை பாதுகாத்தால் அது பெற்ற பிள்ளைக்கு உதவும் என்ற சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க உழவர்கள் விருப்பத்தின்படி நெட்டை என்று குட்டை என்று நெட்டை ஒட்டு ரகங்கள் ரக கன்றுகள் வழங்கப்படும். இத்திட்டத்தினை அனைத்து மாவட்டங்களிலும் 9,800 ஏக்கரில் செயல்படுத்த ரூபாய் 4,80,00,000 நிதி ஒதுக்க செய்யப்படும். வேளாண் தென்னந்தோப்புகள் அடுக்குமுறை சாகுபடியில் வாழை, ஜாதிக்காய், மிளகு போன்ற பல வகையான பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்து ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வருவாய் ஈட்டும் வகையில் உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். இத்திட்டம் 8,000 ஏக்கரில் ரூபாய் 3,23,00,000 நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தென்னையின் உற்பத்தி திறன் உற்பத்தியை அதிகரிக்க நோய்வாய்ப்பட்ட விளைச்சல் இல்லாத பழைய மற்றும் முதிர்ந்த மரங்களை அகற்றி தரமான நாற்றுகளை மீண்டும் நடவு செய்ய ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்தில் 5,000 ஏக்கரில் மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்வதற்கு
ரூபாய் 8 கோடியே 95 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னை சாகுபடி செய்யும் உழவர்களின் வருமானத்தை மேம்படுத்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் குறித்த செயல் விளக்கத்திடல் 2500 ஏக்கரில் அமைந்திட ரூபாய் 1 கோடியே 75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அண்மை காலமாக தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பெரும்பாலான இடங்களில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையினை உழவர்கள் கடைபிடிக்கும் வகையில் மஞ்சள் ஒட்டு பொறி, ஒட்டு உண்ணி அட்டைகள் போன்ற இடங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 1,68,000 ஏக்கரில் 1,20,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படும். இதற்கென ரூபாய் 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் அபடோகிரைசா இறைவழியும் என்காசியா ஒட்டுண்ணியும் பெரும் பங்கு வகிப்பதால் தென்னை பயிரிடப்படும் 21 மாவட்டங்களில் பூச்சியின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் ஆழியார் நகர், திருப்பதி சாரம், பையூர், தஞ்சாவூர் ஆராய்ச்சி நிலையங்களில் ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் அமைத்திட ரூபாய் 4 கோடியே 46 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 5 லட்சம் தென்னை உழவர்கள் பயனடைவார்கள். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மொத்தம் ரூபாய் 35 கோடியே 26 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். கோடைக்கால பயிர் திட்டம். கோடைக்காலமான ஏப்ரல் மே மாதங்களில் அதிக வெப்பம், குறைவான மழை போன்றவற்றால் சாகுபடி பரப்பு குறைந்து காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற வேளாண் விளைபொருட்களின் சந்தை விலை அதிகரிக்கிறது. எனவே கோடை காலத்தில் குறைந்த நீர் தேவையுள்ள குறுகிய கால பயிர் வகைகள் 71,600 ஏக்கரிலும், எண்ணெய் வித்துகளான நிலக்கடலை 74,000 ஏக்கரிலும், எள் 33,300 ஏக்கரிலும், தக்காளி, வெண்டை, வெங்காயம், கத்திரி, மிளகாய், கீரைகள் போன்ற முக்கிய காய்கறி பயிர்கள் 57,300 ஏக்கரிலும் சாகுபடி மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படும். இதனால் உழவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் காய்கறிகள் கிடைக்கும். இதற்கென ரூபாய் 10 கோடியே 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.